ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்வதன் வழியாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய நாளில் நம்முடைய கண்கள் எப்படி அபிஷேகம் பெற வேண்டும், இந்த தவ காலத்தில் நம்முடைய பார்வைகள் எப்படி ஒரு புது படைப்பாக மாற வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாருங்கள், யோபு புத்தகம் அதிகாரம் 31 இறைவார்த்தை 1 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், பின்பு கன்னி ஒருத்தியை எப்படி நோக்குவேன் என்று அங்கே குறிப்பிடுகிறார். இப்போ கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன். அப்போ இன்றைக்கு நம்முடைய கண் அப்படியே அளப்பாயுது, கண்டதையும் பார்க்குது, தேவையில்லாத சிந்திக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய கண்களை, ஐம்புலன்களை, குறிப்பாக நம்முடைய கண், உங்கள் கண், நம்முடைய கண் தான் உடலுக்கு விளக்காக, வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய கண் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய ஒட்டுமொத்த உடலுமே நல்லா இருக்கும். விவிலியத்தில் பாருங்க, நம்ம யோசேப்பினுடைய நிகழ்வை, குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் யோசேப்பினுடைய நிகழ்வு பார்க்கலாம். அவர் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இப்போ இந்த போர்த்திபார் என்கிற பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே யோசேப்பிட்ட தகாத ஒரு உறவை, ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறார், வற்புறுத்துறாங்க. இப்போ யோசேப்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே நான் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் செய்வேன் அல்லவா, ஆண்டவர் எனக்கு பிரமாணிக்கத்தோடு இருக்கிறார், நான் அந்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன செய்யலை அப்படின்னா, அந்த போர்த்திபாருக்கு இசைவு தெரிவிக்கலை, தன்னுடைய விருப்பத்தை என்ன செய்யலை அப்படின்னா அவங்க வெளிப்படுத்தலை. அவர் என்ன பண்ணுறாரு, கடவுளுக்கு பயந்து, கடவுள் என்னை பார்க்கிறார், உற்று நோக்குகிறார், அந்த கடவுள் எனக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறாரு. அப்போ எனக்கு பிரமாணிக்கமாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். அப்போ நான் பிரமாணிக்கமாக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய கண்கள் அபிஷேகம் பெற வேண்டும் என்று இன்றைய நாளில் யோசேப்பு வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு உன்னதமான அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் நாம் பல நோன்பு மேற்கொள்கிறோம். நம்ம உண்ணா நோன்பு, சரிங்களா, அதே போல் ஜெபம், தர்மம், இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் நமக்கு முக்கியம். இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட நம்முடைய கண்கள் அபிஷேகம் பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும் என்று எப்படி அந்த பார்வையற்றவர் இயேசுவிட்டு சொன்னாரோ, அதே போல் ஆண்டவரே, என்னுடைய என்னுடைய அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். புறக்கண்கள் தகாத காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை பார்க்கிறது, உடல் சார்ந்த இச்சைகளுக்கு உள்ளாகுகிறது. என்னுடைய உடலை என்னுடைய கண்கள் பால்படுத்துகிறது, தவறான காரியங்களை பார்ப்பதனால. ஆகவே இந்த நாளில் தெய்வமே, என்னுடைய கண்களை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்கள் அபிஷேகம் பெற வேண்டும், தேவையில்லாத காரியங்களை நான் பார்க்கக்கூடாது என்று சொல்லி முடிவெடுத்து நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இது யோபுவை போல நாங்களும் உம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் கண்களினால் தகாதவற்றை நாங்கள் பார்க்காமல் உமக்கு உகந்தவற்றையே நாங்கள் நாட, ஆண்டவரே, இதோ உலகிற்கு ஒளியாக திகழ எங்களுடைய கண்கள் அபிஷேகம் பெறும்படியாய் நாங்கள் எங்களுடைய கண்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே தெய்வமே, கண்தான் உடலுக்கு விளக்கு என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உடல் வெளிச்சமாக மாற, உம்முடைய ஆலயமாக உருமாற எங்களுடைய கண்களை ஆசீர்வதித்தருளும்படியாய், நல்லவற்றை காண, நல்லவற்றை சிந்திக்க எங்களுக்கு தேவையான நல்ல சூழலை தந்திருளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.